இந்த உலகத்தை மறந்து நல்லா தூங்கிட்டா பாருங்க, தூக்கம்தான் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் மருந்து. இது நமது சித்தர்கள், முனிவர்கள் நம்ம நாட்டில் இந்த மாதிரி சரஹலை அப்படின்னு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. திங்கட்கிழமை இடது நாடி இருக்கும் பொழுது போய் படுங்கள், செவ்வாய்க்கிழமை வலது நாடி. ரெண்டு பக்கம் வித்தியாசமே தெரியலிங்க. ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி ஈக்குவலாக காத்து போகுதுன்னா அதற்கு பெயர் நடுநாடி. ஒவ்வொரு நாட்டிலையும் சூரியன் உதிக்கும் அந்த நேரத்தில் அந்த நாட்டில் அந்த ஊர் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாடி தான் ஓடும். தூங்க போனால் அன்று இரவு நிம்மதியாக தூக்கம் வருகிறது. இது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு, ஒரு கணக்கு. வணக்கம் நண்பர்களே. இரவு நிம்மதியாக தூங்கணுமா, டீப் ஸ்லீப், உங்களை மறந்து இந்த உலகத்தை மறந்து நல்லா தூங்கிட்டா பாருங்க, தூக்கம்தான் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் மருந்து. ஒருத்தர் நிம்மதியாக தூங்கிட்டாவே உடம்புலையும் பிரச்சனை இருக்காது, மனசுலையும் பிரச்சனை இருக்காது. நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா தூக்கமின்மை. நிம்மதியாக தூங்கிறதுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேங்க. திங்கக்கிழமை இடது நாசி ஓடும் பொழுது போய் படுத்தீங்கன்னா நிம்மதியாக தூக்கம் வரும். வலது நாசி ஓடும் பொழுது போய் படுத்தீங்கன்னா நிம்மதியாக தூக்கம் வராது. செவ்வாய்க்கிழமை வலது நாசி ஓடும் பொழுது போய் படுத்து தூங்குனீங்கன்னா நிம்மதியாக தூக்கம் வரும். இடது நாசி ஓடும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். புதன்கிழமை இடது நாசி ஓடும் பொழுது நீங்கள் போய் பெட்டில் படுத்து கண்ணை மூடி தூங்குனீங்கன்னா நல்லா தூங்குவீங்க. வியாழக்கிழமை வலது நாசி ஓடும் பொழுது போய் தூங்கணும். வெள்ளிக்கிழமை இடது நாசி ஓடும் பொழுது போய் தூங்கணும். சனிக்கிழமை இடது நாசி ஓடும் பொழுது போய் தூங்கணும். ஞாயிற்றுக்கிழமை வலது நாசி ஓடும் பொழுது போய் தூங்கணும். இப்போ நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் மனப்பாடமாக தெரியாது. அதனால் ஒரு பேப்பர் பேனா எடுத்து இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். கடைசியாக அந்த கான்செப்ட் சொல்கிறேன், ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் எந்த நாடி ஓடும் பொழுது தூங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க. அந்த நாடி ஓடும் பொழுது போய் தூங்குனீங்கன்னா டீப் ஸ்லீப் நல்லா கிடைக்கும். நாடி மாறி ஓடும் பொழுது பெரிய தவறு இல்லைங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஐயோ நேற்று நான் தப்பாக படுத்துட்டேன் அப்படின்னு ரொம்பலாம் கவலைப்படாதீங்க. இது ஒரு கணக்கு, நமது முன்னோர்கள் கண்டுபிடிச்ச கணக்கு. இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஒவ்வொரு கிழமையும் திங்கள் செவ்வாய் புதன் வருது இல்லைங்களா, ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாட்டிலையும் சூரியன் உதிக்கும் அந்த நேரத்தில் அந்த நாட்டில் அந்த ஊர் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாடி தான் ஓடும். எவ்வளோ பெரிய விஞ்ஞானம் பாருங்க. திங்கக்கிழமை ஒரு குறிப்பிட்ட நாட்டில், இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை இந்தியாவிலேயோ ஜப்பான்லேயோ அமெரிக்காவிலேயோ காலையில் சூரிய உதிக்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மனிதனுடைய நாடியும் இடது நாடியில்தான் சுவாசம் அதிகமாக இருக்கும். இடது நாடி, அதாவது இடது நாடி ஓடும். புரிஞ்சுங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க, இது நோட் பண்ணிக்கங்க. சூரியன் உதிக்கும் பொழுது நமக்கு எந்த நாடி இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் அன்னைக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தங்க. அந்த நாள் நல்ல நாள். திங்கட்கிழமை இடது நாடி, செவ்வாய்க்கிழமை வலது நாடி, புதன்கிழமை இடது நாடி, தேய்பிறை வியாழனில் வலது நாடி, வளர்பிறை வியாழனில் இடது நாடி, வெள்ளிக்கிழமை இடது நாடி, சனிக்கிழமை வலது நாடி, ஞாயிற்றுக்கிழமை வலது நாடி. இது எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னென்னா, ஒரு நாளில் சூரியன் உதிக்கும் பொழுது நமது நாடி எந்த நாடியாக இருந்தால் அன்று நாள் நன்றாக இருக்கும். ஓகேங்களா? எழுதியாச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு கான்செப்ட். நாளைக்கு காலையில் எந்த நாடி இருந்தால் நமக்கு நல்லதோ அதுக்கு ஆப்போசிட் நாடியில் தூங்க போனால் அன்று இரவு நிம்மதியாக தூக்கம் வருகிறது. இது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு, ஒரு கணக்கு.
அப்போ திங்கட்கிழமை காலையில் நமக்கு இடது நாடி ஓடணும். அப்போ என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை இரவு வலது நாடி ஓடும் பொழுது போய் பெட்டில் போய் படுத்து தூங்கணும். உடனே பெட்டுன்னு சொன்ன உடனே ஐயோ நான் பாயில் தாங்க படுக்குன்னு நினைக்காதீங்க. படுத்து தூங்கணும் அப்படிங்கிறதுக்கு பெட்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் தரையில் படுங்க, பாயில் படுங்க, ஜம்மு காலத்தில் படுங்க. ஞாயிற்றுக்கிழமை வலது நாசி ஓடும் பொழுது போய் படுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருங்க, உட்காந்துட்டுருங்க, பேசிகிட்டு இருங்க. தூங்க போகிறதா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை தூங்க போகிறதா இருந்தால் நாடி அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. நாடி செக் பண்ணுறதுன்னா என்ன? ஆள்காட்டி விரலை மூக்கீழே வச்சு நீங்கள் செக் பண்ணணும். அப்படின்னு வேகமாக காற்றை தள்ளினீங்கன்னா பாருங்கள், இப்போ நான் தள்ளுறேன், எனக்கு இடது நாடி கத்தையாக போகுது. அப்போ எனக்கு இடது நாடி ஓடிட்டுருக்கு. புரிஞ்சுக்கங்க. நாடி மொத்தம் 3 வகைப்படும். ஒன்று வலது பக்கம் கத்தையாக போயிட்டுருக்கோம், இல்லை இடது பக்கம் கத்தையாக போயிட்டுருக்கோம், இல்லை 2 பக்கம் சமமாக போயிட்டுருக்கும். நடுநாடி 2 பக்கம் வித்தியாசமே தெரியலிங்க. 2 பக்கம் ஒரே மாதிரி ஈக்குவலாக காற்று போகுதுன்னா அதற்கு பெயர் நடுநாடி. அப்போ ஒரு மனுஷனுக்கு 3 நாடி தாங்க இருக்குது. வலது நாடி, இடது நாடி, நடுநாடி. இது விரல் வச்சு பார்த்தா தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை தூங்க போகிறதா இருந்தால் வலது நாடி ஓடும் பொழுது போய் படுங்கள், உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். திங்கட்கிழமை இடது நாடி இருக்கும் பொழுது போய் படுங்கள். செவ்வாய்க்கிழமை வலது நாடி, புதன்கிழமை இடது நாடி, வியாழக்கிழமை வலது நாடி. அதாவது வியாழக்கிழமை நல்லா கவனிங்க, வியாழக்கிழமை நீங்கள் நைட்டு வலது நாடியில் தான் போய் படுக்கணும். சில பேருக்கு சந்தேகம் வரும், வியாழக்கிழமை காலையில் நான் தூங்கும் பொழுது எந்திரிக்கும் பொழுது தேய்பிறை வளர்பிறை அப்படின்னு வித்தியாசம் சொன்னீங்களே, அப்போ வியாழக்கிழமை நைட்டு தூங்கும் பொழுது அது இருக்கணுமெல்லாம் அப்படின்னு யோசிப்பீங்க. புரிஞ்சுக்குங்க. அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் நமக்கு இடது நாடி தான் ஓடணும். அதனால் வியாழக்கிழமை இரவு நாம் வலது நாடியில் போய் படுத்தோம்னா நிம்மதியாக தூக்கம் வரும். அப்போ ஒரு சந்தேகம் வரும், அப்போ புதன்கிழமை நைட்டில் வித்தியாசம் இருக்கணும் இல்லையான்னு. இப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் புத்திசாலி. ஆமாங்க, புதன்கிழமை நைட்டு நல்லா கவனிங்க, புதன்கிழமை நைட்டு தேய்பிறையாக இருக்கும் பொழுது இடது நாடியில் இருக்கும் பொழுது போய் படுக்க போகணும். வளர்பிறையாக இருக்கும் பொழுது வலது நாடி இருக்கும் பொழுது படுக்க போகணும். வெள்ளிக்கிழமை இடது நாடி, சனிக்கிழமை இடது நாடி, ஞாயிற்றுக்கிழமை வலது நாடி. நோட் பண்ணிட்டீங்களா? கடைசியாக ஒரு தடவை சொல்கிறேன், எழுதிக்கங்க, எழுதுன செக் பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை இடது நாடி இருக்கும் பொழுது படுக்க போனால் நிம்மதியாக தூக்கம் வரும். செவ்வாய்க்கிழமை வலது நாடி, புதன்கிழமை தேய்பிறையாக இருந்தால் இடது, வளர்பிறையாக இருந்தால் வலது, வியாழக்கிழமை வலது, வெள்ளிக்கிழமை இடது, சனிக்கிழமை இடது, ஞாயிற்றுக்கிழமை வலது. இதை குறித்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். நிம்மதியாக தூக்கம் வர வேண்டும் என்றால் நாடி பார்த்து தூங்க வேண்டும். இது நமது சித்தர்கள் முனிவர்கள் நம்ம நாட்டில் இந்த மாதிரி சரகலை அப்படின்னு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. உடலால் மனசார நம்ம நினைச்சது நடக்கிறதுக்கு எல்லாமே சரகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரகலை தத்துவத்தை நான் ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முழுமையாக நடத்தி வருகிறேன். வாய்ப்புள்ள நண்பர்கள் நீங்கள் சரகலை வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போது இந்த இரவு எந்த நாடியில் போய் தூங்க வேண்டும் அப்படின்னு இப்போ ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த ட்ரெடிஷ்னல் ரெட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் பாரம்பரிய சிகப்பரிசி உணவகத்தை நடத்தி கொண்டிருக்கும் நண்பர் சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவர் சின்ன சேலத்துக்கும் ஆத்தூருக்கும் நடுவில் நத்தக்கரை டோல்கேட் அப்படிங்கிற இடத்துல ஹோட்டல் நடத்திட்டு வராரு. பாரம்பரிய உணவு. அந்த பக்கம் போகும் பொழுது கார் நிறுத்தி சாப்பிட்டு வாங்க, அருமையான ஒரு உணவு உங்களுக்கு அங்கே தயாராக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தில் சந்திக்கலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.